Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the new chapter. So this chapter is distribution analysis. So in the lesson la in the distribution na enna adha patti da in the lesson la nama paaka porudhu. So first enna irukku meaning of distribution paaka porom, kinds of distribution and marginal productivity theory. So நிறைய தியரிஸ் இருக்குது இந்த லெசனில் உனக்கு தியரிஸ் அண்ட் அதோட அசம்ஷன்ஸ் இருக்குது, கிரிட்டிசம் இருக்குது, லைக் திஸ் இதை மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாலே நமக்கு என்னென்னலாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும்? ஒரு லேண்டு, ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? லேண்டு தேவைப்படும், அதுக்கு கேபிட்டல் தேவைப்படும், ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு கேபிட்டல் தேவைப்படும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு தேவைப்படுது அண்ட் ஆல்சோ லேபர்ஸ் தேவைப்படுது. லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்காக தேவைப்படுது இல்லையா? இதுதான் இதில் பார்க்க போகிறோம். The theory of factor prices is popularly known as the theory of distribution. Actually the theory of factor prices, இப்போ ஒரு லேண்டுக்கோ லேபருக்கோ கேபிட்டலுக்கோ இதுக்கு நம்ம ப்ரைஸ் எப்படி நம்ம அதுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்றத தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ அந்த லேண்ட் நம்ம என்ன கொடுத்து வாங்குகிறோம்? ஒரு ரெண்ட்டு கொடுத்தோ இல்லை மணி கொடுத்தோ வாங்குகிறோம் இல்லையா? லைக் திஸ் இதுக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நமக்கு வர ப்ராஃபிட்டை இந்த வேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் பாரு, டிஸ்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் ஷேரிங் ஆஃப் வெல்த் ப்ரொடியூஸ்டு பை த கம்யூனிட்டி அமாங் த ஏஜென்ட்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர் விச் ஹாவ் பீன் ஆக்டிவ் இன் இட்ஸ் ப்ரொடக்ஷன். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லேண்டு, லேபர், கேபிட்டல்னு இதுக்காக நம்மளோட வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் என்னதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் த டிவிஷன் ஆஃப் இன்கம் அமாங் த 4 ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன அதே 4 ஃபேக்டர்ஸ் தான், லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லேண்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ரெண்ட்டு கொடுக்குறோம். லேபர்ஸ்க்கு என்ன கொடுப்போம்? வேஜஸ் கொடுப்போம் இல்லையா? சேலரி சொல்கிறோம் இல்லையா? சேலரி கொடுக்குறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் டு கேபிட்டலுக்கு நம்ம ஒரு கேபிட்டலுக்கு ஒரு மணி வாங்கியிருக்கோன்னா அதுக்கு என்ன கொடுக்குறோம்? இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ த ப்ராஃபிட் டு என்டர்பிரனர்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது யார்? என்டர்பிரனர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னது? ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் இன்கம் அமாங் த 4 ஃபேக்டர்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம டிவிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. என்னென்ன இருக்குது? பர்சனல் அண்ட் ஃபங்க்ஷனல். பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன்றது பார்த்தோன்னா நேஷ்னல் இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். என்னதுன்னா பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன்றது நேஷ்னல் இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. The functional distribution என்னன்னு சொல்கிறாங்க பாரு, means the distribution of income among the 4 factors of production, namely land, labor, capital and organization for these services in production process. இந்த functional distribution தான் இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா? land, labor, capital and organization இதை பற்றி சொல்கிறது தான் functional distribution சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு இது ஞாபகம் வச்சுக்கோ, லேண்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ரெண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ரெண்ட்டை பற்றின தியரிஸும் அதோட அசம்ஷன்ஸும் நிறையா நமக்கு நெக்ஸ்ட் வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா லேபருக்கு என்ன கொடுக்குறோம்? வேஜஸ் கொடுக்குறோம். அந்த வேஜஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நெக்ஸ்ட் இருக்குது. அதே மாதிரி கேபிட்டலுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதை நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்டர்பிரனர்ஸ், அதுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் பற்றியான தியரிஸ்லாம் நெக்ஸ்ட்டு நமக்கு நிறையா இருக்குது. அதுக்கு முன்னே பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபங்க்ஷனல்னு சொல்லியிருந்தேன். அடுத்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரிஸ் நமக்கு இருக்குது. இதில் இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியில் பார்த்தோன்னா நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் பாரு. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் டெவலப்டு பை கிளார்க், விக்சிட் அண்ட் வால்ரஸ். ஸோ திஸ் தியரி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த கிளார்க், விக்சிட் அண்ட் த வால்ரஸ்னு சொல்லிட்டு இவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த ப்ரைஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டெட்டர்மைன்ட். ஸோ எப்படி
ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து எப்படி வந்து ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்றது தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆர் டெட்டர்மைன்டு. ஸோ இதில் சொன்ன மாதிரி தியரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன்ஸ் ரெண்ட் என்ன பேஸில் கொடுக்கறது, வேஜஸ் எப்படி கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுக்கறது, ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதை சொல்லியிருக்காங்க. திஸ் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நேஷனல் டிவிடெண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த தியரியை என்னன்னு சொல்கிறாங்க, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க, ஆர் நேஷனல் இன்கம் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் சம் அசம்ஷன்ஸ் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, the factor of productions are homogeneous, actually the same products, அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, factors of production can be substituted for each other. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ஈச் அதர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ த பெர்ஃபெக்ட் காம்படிஷன் போத் இன் ஃபேக்டர் மார்க்கெட் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட். இதில் ஃபேக்டர் மார்க்கெட் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது. அந்த பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் நமக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர், திஸ் ஃபேக்டர் ஹேவிங் அ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் இதில் இருக்குது. அண்ட் தேர் இஸ் நோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி சேஞ்சஸ் இல்லை. நோ கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் கவர்மெண்ட் வந்து இதில் இன்டர்வென்ஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் திஸ் தியரி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் த லாங் ரன். இந்த தியரி பார்த்தோன்னா வெறும் லாங் ரனில் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். தட்ஸ் நாட் ஃபார் த ஷார்ட் ரன்னுக்கு கிடையாது. So explanation of the theory. According to the marginal productivity theory of distribution, the price or the reward for any factor of production is equal to the marginal productivity of that factor. Actually என்ன சொல்றாங்க, in short each factor rewarded according to the marginal productivity. இதில் marginal productivityயில் சொல்கிறது the price or the reward for any factor of production. எந்த ஒரு இதுக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதிலிருந்து நமக்கு என்னது, இப்போ ஆக்சுவலாக நான் சொன்னலையா, நம்ம கிடைக்கிற இன்கமோ எதுலேயோ வரதை நம்ம வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாம் கிடைக்கிற லேண்டு, லேபர், கேபிட்டல்னு எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இன் ஷார்ட் ஈச் ஃபேக்டர் இஸ் ரிவார்டட் அக்கார்டிங் டு த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ், த மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் of production means the addition made to the total product by employment of additional units of that factor. The marginal product இதில் பார்த்தனா, இந்த marginal product 3 types எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தனா, MPP, VMP and MRPன்னு சொல்கிறாங்க. ஸோ MPPன்றது பார்த்தோன்னா மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். VMPன்றது வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ MRPன்றது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த 3 types ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்ஸில் ஒரு 3 types இருக்குது. ஸோ இதில் மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பார்த்தோன்னா, the marginal physical product of the factor is increment in the total product. டோட்டல் ப்ராடக்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தான் மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அந்த பை த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் அடிஷ்னல் யூனிட் வந்து நம்மளோட யூனிட்ஸில் ஆட் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறோம், மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் அப்டைன்டு பை multiplying the marginal physical product. இந்த marginal physical product நான் மேலே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னேன் இல்லையா, அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு, அது கூட இதை வந்து மல்டிபிள் பண்ணி வர்றது, மார்ஜினல் ப்ராடக்ட் வேல்யூவை வந்து மல்டிபிள் பண்ணி வர்றது தான் உனக்கு VMPன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் VMPன்றதுக்கு MPP இன்ட்டு ப்ரைஸ், உன்னோட மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இன்ட்டு ப்ரைஸ் தான் உனக்கு என்னன்னு சொல்கிறாங்க, VMPன்னு சொல்கிறாங்க, வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் சொல்கிறோம். ஸோ ஹியர் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்னா நமக்கு தெரிஞ்ச MRPன்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ப்ரைஸ் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோன்னா அதுக்கு விற்கிற ரேட்டு தான் MRPன்னு சொல்கிறோம். So the marginal revenue product of a factor is the increment in the total revenue which is obtained by the employment of additional unit of factor. So MRP is the factor of increment, or total revenue on a total amount unit increase ஆகும், and also employment of additional unit of that factors. So இதுக்கான அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, that is a marginal revenue productனு சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 types இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா statement of the theoryன்னு சொல்கிறோம். An employer employs a factor of production because it is productive. So the price he wants to pay for the factor depends on its productivity. Actually ஒரு
ப்ராடக்ட்டுக்கு பொருளுக்கு நமக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு மணி இது பண்ணுறோன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அது எந்த மாதிரி ப்ரைஸ் அதை எந்த மாதிரி அது ப்ரொடக்டிவிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வைப்போம். இப்போ ஒரு இது ப்ரொடக்ஷனே இல்லை, அந்த ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அந்த தயாரிக்கிறதே கிடையாது, அந்த பொருளே யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு போய் நம்ம ஹை ப்ரைஸ் வைக்கிறதுனால ஒரு யூஸும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம லெஸ் ப்ரைஸ் தான் வைப்போம். So the greater the productivity of factor, the higher will be its reward. If the price of the factor less than its marginal revenue product, the employer will use more of this factor because his profit will be increased. அதாவது the greater productivity of factor, the higher reward. அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணால் ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி லெஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் ஒரு லெஸ் ப்ராஃபிட் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ப்ராடக்டை நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர லெஸ்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் இருக்காது, டிமாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனும் அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. When more of the factor is employed, its marginal revenue product diminishes, but the employer will gain by using additional units of the factor until the marginal revenue product of the factor is equal to its price. எப்போவுமே marginal revenue product அந்த ப்ரைஸ் வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர் ஈக்குவல் டு இட்ஸ் ப்ரைஸ், ப்ராடக்டோட அந்த ரேட் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும், ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக அதோட ப்ரைஸ் இருக்குமே தவிர ப்ராடக்ட்டுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது நமக்கு லாஸில் தான் வந்து சேரும்ன்றாங்க. So the marginal revenue product is less than the price of the factor. Actually marginal revenue product price வந்து லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது நமக்கு லாஸில் தான் வந்து முடியும். ஸோ in short, the marginal productivity theory of distribution states that the price of factor of production depends upon its productivity. So price வந்து always depends upon the productivity ல தான் price fix பண்ணுறாங்க. The price of the factor is determined by will be equal to marginal revenue product. So the price of the factor is equal to the marginal revenue product, and also under the certain conditions the price of the factor will be equal to both the average and the marginal products. So the price of the product எப்படி இருக்கணுமா, equal to the both the average and the marginal products, average products and the marginal productக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா marginal productivity under perfect competition. Okay students, see this picture. This is a marginal productivity under perfect competition. Perfect competition நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, லாஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் லெசன் பார்த்தா அதே perfect competitionோட ஒரு marginal productivity தான் இது கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் பாரு, ஸோ 0 O இருக்குது, O2 அங்கே கார்னரில் x ஆக்சஸ் இருக்குது, அந்த சைடு y ஆக்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ்ன்னு இருக்கிற லைன் வந்து யூனிட்ஸை சொல்லுது, y ஆக்சஸ் வந்து ப்ரைஸை சொல்லுது. ஸோ y ஆக்சஸ் ரெப்ரசன்ட் த ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ரெவென்யூ ப்ராடக்ட். ஸோ எம்ஆர்பி இஸ் இதில் எம்ஆர்பி கொடுத்துருக்காங்களா, எம்ஆர்பின்றது என்ன சொல்லியிருந்தேன், மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் கர்வ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு மேலே பாரு ஏஆர்பி இருக்கா, இஸ் த ஆவரேஜ் ரெவென்யூ ப்ராடக்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. அது என்னது, ஆவரேஜ் ரெவென்யூ ப்ராடக்ட் கர்வ் சொல்கிறாங்க. அண்ட் ஏஎஃப்சி is the average factor cost curve. AFC is the average factor cost curve and MFC is the marginal factor cost curve னு சொல்கிறோம். So AFC is horizontal under perfect competition and MFC coincide with it. இது perfect competitionல பார்த்தோன்னா AFCயும் MFCயும் சேமாக இருக்கும், ஒரே லைனில் இருக்குது. that is called as என்னது perfect competitionல வருது MFC and AFC in the same line. So when there is a perfect competition in the factor market, the firm is in equilibrium. Actually in the perfect competition la the firm is in equilibrium, earning maximum profits. Maximum profit earn பண்றதா இந்த perfect competition method. Only when எப்பன்னு பார்த்தோன்னா MFC is equal to MRP. MFC is the marginal factor cost-ம் இந்த MRP-யும் marginal revenue product-ம் ஈக்குவலாக இருந்தால் தான் high maximum profit earn பண்ண முடியும். Hence in this diagram the firm reaches equilibrium at point Q. அந்த point Q இருக்கு பாரு, அதுதான் equilibrium point ன்னு நம்ம சொல்கிறோம். So by employing ON unit of factors and paying OP price, இந்த ON இருக்கு பாரு, ON வந்து உனக்கு unit of factors, எத்தனை யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. அதே இது OPன்றது பார்த்தோன்னா நமக்கு ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ ஹியர் வேர் MFC is equal to MRP at the point Q. At the point Q, MRP is equal to ARP. Actually நம்மளோட point Qல MFC
RP is equal to ARP சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் க்யூவில் பாரு, க்யூவில் இது என்னது MRPயும் ARPயும் கட்டாயி ஒரே சேம் இதில் வந்திருக்கு இல்லையா, சேம் ப்ரைஸில் இருக்கும். The price paid to the factors NQ is also equal to marginal revenue product and average revenue product. So the price வந்து எப்படி இதுக்கு பே பண்ணுறாங்க, NQ பாரு marginal revenue productக்கும் and also the average revenue productsக்கு இந்த MRP and ARP basisல தான் வந்து price வந்து fix பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க here. Beyond the point Q, no employer will employ factors because after the point the price paid to the factor is more than marginal revenue product and average revenue product. Actually என்னன்னா ஒரே இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்காது, பிகாஸ் here this is not a equilibrium எதுவாக இருக்காது. இங்கே வந்து MFC is equal to AFC தான் இருக்குது, நமக்கு MFC is equal to MRPன்னு வரணும். அந்த பேசிஸில் இருந்ததுனா தான் நம்ம ஏர்னிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுன்றாங்க. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் காம்படிஷன் மெத்தட். நெக்ஸ்ட் உனக்கு இருக்கிறது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ திஸ் இஸ் த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்கிறோம். இது வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பர்ஃபெக்ட்டு, இது இம்பர்ஃபெக்ட். ஸோ இதில் பாரு ஓ இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸு அதுக்கு ஓ டு எக்ஸ் என்னது, அது யூனிட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரி ஓ டு ஒய் இருக்குது, அது என்னன்னு பார்த்தோன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது. ஸோ இதில் பார்த்தோன்னா MRPன்றது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தேன், ARPன்றது ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன், AFCன்றது உனக்கு ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி MFCன்றது மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பாரு, இதில் in diagram 6.2 the factor pricing and imperfect competition represented as AFC rises, MFC lies above AFC. So the MFC is lies above the AFC. அங்கே MFC இருக்கா, AFCக்கு மேலே இருக்கு இல்லையா, it represents the marginal cost paid to the factors at point Q. MFC is equal to MRP. இதில் பார்த்தோன்னா MFC MRP ரெண்டுமே வந்து Q பாயிண்டில் கரெக்டாக கட்டாக இருக்கு பாரு, இதுதான் உனக்கு ஈக்குவலிபிரியம் சொல்கிறாங்க. ஈக்குவல் டு வேர் த எம்ப்ளாயர்ஸ் அட்டைன் ஹிஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதிகபட்சமாக அதுலேயே சொன்னாலையா MFC is equal to MRPன்னு வந்ததுன்னா மட்டுமே உனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். அது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நமக்கு வரல, பட் ஹியர் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. MFC is equal to MRPன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குது. பட் த ஆவரேஜ் காஸ்ட் பெய்ட் இஸ் NRSO. NRSO இருக்கா, NRSO இந்த NRSO இருக்கு பாரு, NRSO இஸ் அண்ட் த ஆவரேஜ் ரெவன்யூ ஆப்டைன்ட் இஸ் NQ. ரெவன்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, NQவில் கிடச்சிருக்கு, ஆர் OP. ஸோ த டோட்டல் ரெவன்யூ அப்டைன்ட் இஸ் NQPO. டோட்டல் ரெவன்யூ நமக்கு கிடைச்சது NQPO. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் ரெவன்யூ கிடச்சிருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் ON, தஸ் த டோட்டல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் த ஃபேக்டர் எம்ப்ளாயர் இஸ் RQXSR, அதாவது இன்டு SR. ஸோ இதில் பார்த்தோன்னா PQRSன்றது இது பார்த்தோன்னா தஸ் அண்டர் த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபேக்டர் எக்ஸ்ப்ளாய்டட் the equilibrium position. ஸோ ஹியர் நமக்கு இதுதான் ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் நமக்கு கிடைக்குது. ஸோ எல்லாமே வந்து ப்ராஃபிட்டும் ப்ரைஸ் அந்த யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற நமக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உனக்கே தெரியுதா இதில் பிக்சரில் பாரு, இது ஈக்குவலாக இருக்கிறதுனால MRPயும் MFCயுமே சேமாக உனக்கு வரதுனால இது வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்லேயே மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ கிரிட்டிசமில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஃபேக்டை ஏற்கனவே நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கிரிட்டிசம் சொன்னேன், அதே தான் சேம் ஹியர் உனக்கு இங்கே வருது. இன் ரியாலிட்டி த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ். இதில் வந்து ஒரே ப்ராடக்ட் கிடையாது. அண்ட் ஆல்சோ இன் ப்ராக்டிஸ் ஃபேக்டர்ஸ் கேனாட் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர். அதில் சொன்னால் அதே தான், அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஈச் அதர், பட் ஹியர் தே ஆர் நாட் கேனாட் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர்.
this theory is applicable only for the long run. இதை வந்து லாங் ரன்னுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அங்கேயும் லாங் ரன்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது 3 தான் கிரிட்டிசம் வந்து இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் பார்த்தோம், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்த்துருந்தோம். ஸோ இதில் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் தான் we can earn a maximum profitனும் பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். I will see you in the next class. Thank you.